ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி 15C இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து 6.9 இன்ச் எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரிப்சைட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரிப்ஸ் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. கூடவே ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளேங்காட்டி கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. மற்றபடி ஏமோல்டுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்க முடியாது, ஏன்னா இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஏமோல்டு டிஸ்பிளே இல்லாதங்காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாதுங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான், சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார், கூடவே 2 எம்பிக்கான டெப்த் கொடுக்குறாங்க. நம்ம 1080p வீடியோ 30 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம் வீடியோவை. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த கேமரா தான் கொடுக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 8 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, அது டீசெண்டாக இருக்குது. கேமரா வந்து நம்ம ஒரு 13,000க்கு என்ன ஃபோன் கொடுக்க முடியுமோ அந்த ரேஞ்சில் கொடுக்க முடியுமோ அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பேட்ரி 6000 mAh பேட்ரிங்க, 6000 mAh பேட்ரி. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த 6000 mAh பேட்ரி வந்து தாராளமாக 1.5 நாள் சார்ஜ் நிற்கிங்க. நார்மல் யூசேஜாக இருந்தால் நம்ம ஏதாவது கேம் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 12 மணி நேரம் 9 மணி நேரம் நிற்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. நம்மளுக்கு 6000 mAh பேட்டரிங்காட்டி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு தகுந்த ப்ராசஸும் கொடுத்துக்கிறாங்க. ப்ராசஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸுங்க. 6GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர்ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 13,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க, லான்ச் ப்ரைஸ் ஆஃபராக. ஓகேங்களா? நம்மளுக்கு சார்ஜர் எல்லாமே பாக்ஸ்லேயே வந்துருங்க. 7.9mm திக்னஸ் கொடுக்குறாங்க. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால் தண்ணி துளிகள் இது மாதிரி மேலே பட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. IP69 அப்படிங்கிறது வேறுங்க, அது தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது தண்ணி மேலே துளிகள் ட்ராப்ஸ் எதாவது விழுந்தால் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு இதில் கார்னிங் ஒயிட் காசு கொடுத்துக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட்டில் சொல்லிடுறேன். இதில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா பேட்ரி ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து டிஸ்பிளே, இந்த ப்ரைஸுக்கு நல்ல டிஸ்பிளே. அதே போல் கேமரா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா? 2 கேமரா இருக்குது. அப்புறம் NFC சப்போர்ட்லாம் இருக்குது. இதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 12,000 ரேஞ்சில் ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. இப்போ ஒரு 12,000த்தில் 5G ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனே சொல்லுங்கள். ரெட்மிலேருந்து ஒரு நல்ல ஃபோன். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ப்ரைஸில் இன்னும் நிறையா பிராண்ட் மொபைல்ஸும் இருக்குது. உங்களுக்கு ரெட்மிலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபோன் வேணுங்களோ தாராளமாக அந்த ஃபோனை வாங்கலாங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.